விளாத்திகுளம் வட்டம் புதூர் கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய விளாத்திகுளம் புதூர் பயறு உற்பத்தியாளர் கம்பெனியில விவசாயிகள் அங்க இருக்கக்கூடிய உரம் இடுபொருள் விதை வாங்குவது வகையில உறுப்பினர் சேர்ந்து செயல்பட்டு வந்திருக்காங்க. அந்த உறுப்பினர் சேர்ந்த விவசாயிகளுக்கு வங்கியின் மூலமாக கடன் பெற்று தரும் என்று சொல்லி ஒரு குழு வீதம் ஒரு 31 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒரு குழுவுக்கு 10 லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் வாங்க எட்டியாவரம் கனரா வங்கி மூலம் வழங்கப்பட்டது. எட்டியாவரம் கனரா வங்கி மூலம் வழங்கப்பட்ட கடனை நேரடியாக வங்கியில் செலுத்தாமல் எங்களிடம் செலுத்த வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய வங்கி நிர்வாகம் சொன்ன அடிப்படையிலே அந்த கம்பெனியினுடைய சிஇஓவாக அதாவது முதன்மை அலுவலராக இருந்த பவித்ரா அவர்கள் நேரடியாக விவசாயிகள் செலுத்தப்பட்டது. செலுத்தப்பட்ட பணம் சுமார் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு மோசடி செய்யப்பட்டுள்ளது. வங்கியில செலுத்தாதனால இன்னைக்கு விவசாயிகள் பேர்ல அந்த வங்கி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இன்னைக்கு வழக்கும் பதிவு செய்திருக்கிறது. இது குறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தொடர்ச்சியாக இன்னைக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் விளாத்திகுளத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில நாங்க உடனடியாக பணத்தை கட்டணும் சொன்ன கெட்டல. செப்டம்பர் மாதம் மாவட்ட ஆட்சியர் நாளைக்கு பணத்தை கட்டணும் சொல்லியும் இதுவரை கெட்டல. இப்போ வங்கி நிர்வாகம் தொடர்ச்சியாக அந்த விவசாயிகளை காட்டி செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அந்த வங்கி கட்ட வேண்டிய 1.5 கோடி ரூபாயை அந்த பவித்ரா அவருக்கு உடந்தையாக இருந்த கம்பெனியுடைய தலைவர் தர்மலிங்கம், அந்த கம்பெனி டைரக்டர் இருக்கக்கூடிய பரமசிவம், அதே மாதிரி சுதாலட்சுமி, சுப்புலட்சுமி இவங்கிட்ட வசூல் செய்து அந்த பணத்தை வங்கியில கட்டணும். வங்கி விவசாயிகள் பேர்ல வழக்கு பதிவு அத அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும், விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். இது கடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருடமா விவசாயி இப்ப ஏதாவது கெட்டுறோம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதாவது வங்கி என்ன செய்யறாங்கன்னா 4 வருஷமா ஒண்ணும் பண்ணாம இப்ப நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்கான். நோட்டீஸ் அனுப்புறதுனால ஒண்ணும் பண்ணல, நோட்டீஸ் அனுப்புறான். இப்ப என்ன கொடுமைன்னா இப்ப இந்த வங்கி நிர்வாகம் தொடர்ந்து நம்ம நோட்டீஸ் அனுப்ப சொல்லி சண்டை போட்டா பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்பெனில இருந்து விவசாயிகளுக்கு போலியாக செக்கு கொடுத்திருக்காங்க. இந்த போலியாக கொடுக்கப்பட்ட செக் என்பது இன்னைக்கு எங்கேயுமே பணம் வசூலாகிற. எனவே செக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க. இப்பவும் கூட நான் 1 வாரத்துக்கு கட்டுற மாதிரியான தகவலை சொல்லி கருத்து வச்சிருக்காங்க. எனவே இப்படி தொடர்ச்சியாக இன்னைக்கு விவசாயிகள் இருக்கக்கூடிய இந்த வங்கி நிர்வாகம் மீது அந்த பவித்ராவை நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு மாவட்ட சேர்ந்து